இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்கு நம்ம மஸ்ஜித் என்று சொல்றோம். மஸ்ஜித் என்றாலே சுஜூது செய்யக்கூடிய இடம் என்று பொருள். ஆனால் அதில் தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலே சுஜூது மாத்திரம் இருப்பதில்லை, நிலை இருக்கிறது. அந்த நிற்கும் இடத்திற்கு மகாம் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லல அல்லாஹ். ருக்கு செய்கிறோம், அதற்கு மர்கா என்று சொல்லலாம். அப்படியும் அல்லாஹ் சொல்லல. அத்தஹியாத்துல ஜில்சத்துல அமர்கிறோம், அதற்கு மஜ்லிஸ் என்று சொல்லலாம். அதையெல்லாம் விடுத்து மஸ்ஜித் என்கிறான், சுஜூது செய்யும் தளம் என்கிறான். இது குறித்து அறிஞர்கள் மிக விரிவாகவும் அழகாகவும் ஆழமாகவும் பேசுவர். காரணம், சுஜூது செய்யும் பொழுது ஒரு அடியானுக்கும் படைத்தவனுக்கும் இடையிலே திரை இருப்பதில்லை. அவன் கேட்பதை உளப்பூர்வமாக கேட்பதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதால் தான் இதற்கு மஸ்ஜித் என்று பெயர் வந்தது. இந்த மஸ்ஜித் என்ற இந்த பெயருக்கு இன்னொரு வழியிலும் சில ஓமானங்களை அறிஞர்கள் சொல்லுவார்கள். இப்ப நம்ம உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் நம்ம போகும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு தல்பியாவை சொல்றோம். இந்த தல்பியா என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மஸ்ஜித் என்றால் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அழைக்கிறான், அல்லது ஒரு நண்பனை இன்னொரு நண்பன் அழைக்கிறான். கணவனை மனைவியோ, மனைவியை கணவனோ, தந்தையை பிள்ளையையோ, பிள்ளையை தந்தையோ, ஒரு ஆசிரியர் மாணவரையோ, யாராவது அழைக்கும் பொழுது அழைக்கப்படுபவர் ஒரு பணியில இருக்கிறார், வேலையில் இருக்கிறார். இப்போ மாப்பிள்ளை பொஞ்சாதியை கூப்பிடுறாரு, இங்க வாமா அப்படின்னு கூப்பிடும் போது கொஞ்சம் கையில வேலையா இருக்கிறேன், பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறேன், நான் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அழைக்கிறார், இல்லத்தான் அந்த சின்ன ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு எஜமானன் தன்னுடைய அடிமையை அழைக்கும் பொழுது அவன் அழைக்கிறான், வாப்பா அப்படின்னு அழைச்சா அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன்னு அவர் சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் லப்பை. நீ அழைத்தால் நான் வந்தேன் என்றுதான் பதில் சொல்ல முடியும். இதே நிலைதான் சுஜூதிலே நான் முழுமையாக சரண்டர் ஆகிவிட்டேன். என்னுடைய சக்தி, என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பதவி, என்னுடைய பவிசு எதுவும் எனக்கு துணை நிற்க போவதில்லை, அத்துணையும் நீ தந்த பிச்சை என்று சொல்லக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். தன்னுடைய அடிமைத்தனம், உபூதியத்தை, அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இடம் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை குறித்து சொல்லும் பொழுது பூமியிலேயே மிகச்சிறந்த இடம் அது மஸ்ஜிது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மஸ்ஜிதை எழுப்பக்கூடியவருக்கு சுவனத்திலே அல்லாஹ் மாளிகையை எழுப்புகிறான். ஒரு சின்ன நீங்க உதவி செஞ்சாலும் பரவாயில்ல. மன்பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. நிறைய ஹதீதுகள் இது தொடர்பாக வருகிறது. மன்பனாலில்லாஹி மஸ்ஜிதன் சகீரன் கான் அவ் கபீரன், சின்ன அல்லது ஒரு பெரிய இல்லத்தை, இறை இல்லத்தை எழுப்பினாலும் அவருக்கு அல்லாஹு தஆலா மறு உலகத்திலே, சொர்க்கலோகத்திலே மாளிகையை எழுப்புகிறான். இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, ஒலவ் பி மஃபஹஸி கத்தாத்தின், காடை குருவியினுடைய கூடு அளவிற்கு நீங்க சின்னதாக எழுப்பினாலும், சின்ன உதவி செய்தாலும், அப்போதும் உங்களுக்கான அற்புதமான மாளிகை சுவனலோகத்திலே எழுப்பப்படும் என்கிறார்கள். ஒரு அறிவிப்பிலே காடை குருவினா காடை குருவியினுடைய கூட்டு அளவுக்கு அல்ல, காடை குருவி முட்டையிடக்கூடிய அளவிற்கான சின்ன இடம். ஒரு கூடை உள்ள இருக்கு, அதுல முட்டையிடுறது சின்ன இடம் தானே, ஏன்னா அதுல காடை குருவியும் படுத்துக்கிடும். எனவே அந்த அளவிற்கு நீங்கள் சின்னதாக உதவி செய்தாலும் பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ் எழுப்புகிறான் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ சின்ன கூடுகள் இருக்கும் பொழுது இந்த காடை குருவியை குறிப்பிட்டதற்கான நோக்கு என்ன என்பதை குறித்து அறிஞர்கள் பேசும் பொழுது, இந்த காடை குருவிக்கு என்று ஒரு சில பண்பு உண்டு. அது என்ன பண்பு என்றால், அந்த காடை குருவி எப்போதும் தன்னுடைய கூட்டில் மலம் கழிக்காது, அது சுத்தமாக வச்சுக்கிடும். மஸ்ஜிதை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்திலும்,
அது சின்னதாக உங்களுக்கு உதவி முடிந்தால் அந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள் என்ற கருத்திலும், மஸ்ஜிதை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்திலும், அது தூய்மையாக வைத்திருக்கிறது என்பதால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் அதுவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும், இதையெல்லாம் இந்த காடை குருவினுடைய கூடு என்று சொன்னதின் வழியாக அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள்.